என்ன பிராண்டு போடலாம், அந்த பிராண்டில் வந்து நாங்கள் கம்பி வளைக்கிறப்ப இதோட கட்டாயி கீழே விழுந்துருச்சு. இல்லை வந்து நமக்கு 600 இருக்குது, 600 போடலாமா, நம்ம முன்னணி பிராண்டாக போயிடலாமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. முன்னணி கம்பி, லோ பட்ஜெட் கம்பி, இது எந்த கம்பியும் நீங்கள் பார்க்காது. இந்த முன்னணி பிராண்டோட அவங்க போட்டி போடணும்னா அவங்க ஈக்குவலுக்கு இவங்க அந்த கம்பியோட தரத்தை கொடுத்தா மட்டும்தான் அவங்க கூட இவங்க நிலைச்சு நிற்க முடியும். கம்பி இந்த வீடியோவை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. அப்பதான் கம்பியில எவ்வளவு ஸ்கேம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் கம்பியில எவ்வளவு ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனா முழு வீடியோவும் என்னால இதுல கொடுத்தா நீங்க பார்க்க மாட்டீங்க. அதனால இந்த வீடியோ பார்ட் 1ஆவும் அடுத்த வீடியோ பார்ட் 2ஆவும் புதன்கிழமை வெளியாகும். அதுக்கும் அடுத்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை கம்பி ஸ்கேமை பற்றி உங்களுக்கு வெளியாகும். இந்த 3 வீடியோவையும் தொடர்ந்து நீங்கள் பார்த்தா மட்டும்தான் கம்பியில் எவ்வளோ ஸ்கேம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்பி ஸ்கேமை பற்றி பார்க்கலான்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்கு கம்பி வாங்குகிறோம் சரிங்களா. கம்பி வாங்குறப்ப என்ன பிராண்டு போடலாம், வந்து நமக்கு 550 டிஎம்டி கம்பி போடலாமா, இல்லை வந்து நமக்கு 600 இருக்குது 600 போடலாமா, நிறையா யோசனைகள் வரும் நமக்கு சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பிராண்டடாக போகலாம். இது 550 600ங்கிறது அப்புறம் சரிங்களா. நம்ம முன்னணி பிராண்டாக போயிடலாமா அப்படின்னு நிறையா பேர் யோசிப்பீங்க. இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, முன்னணி கம்பி, லோ பட்ஜெட் கம்பி, இது எந்த கம்பியும் நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஊரில் வந்து ஒரு டீ கடை இருக்கும். பிக்கப் ஆகி நல்லா வந்து டீ குடிக்கிறவங்க எல்லாமே பழைய டீ கடையாக இருக்கும், அங்கே தான் போய் டீ குடிப்பாங்க சரிங்களா. அதே பக்கத்தில் ஒருத்தங்க புதுசாக வந்து டீ கடை ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க வந்து என்ன பண்ணணும், பழைய கடையை விட பெட்டராக டீ போட்டு கொடுக்கணும். பால் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு அவங்கள விட கொஞ்சம் நல்லா டீ போட்டு கொடுத்தா மட்டும்தான் அந்த கடை வந்து பிக்கப் ஆகும். அந்த இடத்துல அந்த கடை நிலச்சி நிற்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ முன்னணி பிராண்டு ஏற்கனவே இருக்குது. முன்னணி பிராண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 பிராண்ட் இருக்குது. ஆனால் இப்போ வந்துட்டு புதுசாக ஒருத்தங்க கம்பி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த முன்னணி பிராண்டோட அவங்க போட்டி போடணும். இந்த முன்னணி பிராண்டோட அவங்க போட்டி போடணும்னா அவங்க ஈக்குவலுக்கு இவங்க அந்த கம்பியோட தரத்தை கொடுத்தா மட்டும்தான் அவங்க கூட இவங்க நிலச்சி நிற்க முடியும். அதே இல்லாமல் ப்ரைஸும் கம்மியாக இருக்கணும். முன்னணி பிராண்டு ஏற்கனவே இருக்குது, அவங்க நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற குவாலிட்டியை விட இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறவங்க வந்து குவாலிட்டி அதிகமாக கொடுக்கணும். ரெண்டாவது ப்ரைஸும் கம்மியாக இருக்கணும். அவங்க விற்கிற ப்ரைஸுக்கே இவங்க கம்பி விற்றாங்கன்னா அங்கே வியாபாரம் ஓடாது. ஆனால் கம்மியாகவும் கொடுக்கணும், அதே குவாலிட்டியும் கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க.